ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பம்மல் சம்பந்தனார் அவரை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். தமிழ் நாடக தந்தை. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னு தெரியுதா? சங்கரதாஸ் சுவாமிகள். அது மாதிரி தமிழ் நாடக கலைஞர் யார்? மதுரகவி பாஸ்கரதாஸ். இவர் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். இவரோட என்ன இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர். ஓகேவா? அப்புறம் அதாவது பாடல்கள் மட்டுமே இருந்த நாடகங்களை மாற்றி உரையாடல்களை முதன்மைப்படுத்தினவர் இந்த பம்மல் சம்பந்தனார். அங்கே என்ன பார்த்தோம், சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் நகரங்களை நோக்கி அந்த நாடகத்தை கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். அது ஒரு பாயிண்ட்டு. இங்கே என்ன பார்க்குறோம், பாடல்கள் மட்டும் இருந்த நாடகங்களை உரையாடல்களை முதன்மைப்படுத்தி கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் பம்மல் சம்பந்தனார். அப்புறம் இவர் ஒரு நாடகம் எழுதியிருக்காரு, எதிர்கதை நாடகம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹரிச்சந்திரன் கதையில் சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றிய கதையை மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம் அப்படிங்கிற ஒரு புதிய வகை நாடகத்தையும் உருவாக்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு நாடகங்களை படைச்சிருக்காரு. இரவு முழுவதும் நடைபெறும் சில நாடகங்கள் அந்த காலத்தில், அதை 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கும் முறையும் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1891 சுகுண விலாஸ் சபை தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக குழுவாகும். ஓகேவா? இவர் கிட்டத்தட்ட 94 நாடகங்களும், இவர் எழுதின 94 நாடகங்களும் அச்சு நூல்களாக வெளிவந்திருக்கு. அதில் சில என்னன்னு பார்த்தோன்னா, மனோகரா, இப்போ பார்த்தோம்ல, சந்திரஹரி, சபாபதி, சிறுத்தொண்ட நாடகம், உத்தமபத்தினி. அது மட்டும் இல்லாமல் நாடகம் தொடர்பாக சில நூல்களும் எழுதியிருக்காரு. நாடக தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள். அப்புறம் இந்திய நாடக மேடை அப்படிங்கிற ஒரு இதழையும் நடத்தியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. லாஸ்ட் லைனில் பாருங்கள், இந்திய நாடக மேடை என்னும் இதழையும் வெளியிட்டார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டென்ட் பார்க்கலாம்.